உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச கைது செய்யப்படவுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் தற்பொழுது பேசுபொருளாகியுள்ளது. இந்த நிலையில் இந்த கைது விவகாரம் தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை மூறி மறைப்பதற்காக ஏற்படுத்தப்படும் அரசியல் நாடகமாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக 2012ஆம் ஆண்டு முதன்முறையாக ஐநா மனித உரிமைகள் சபையில் இலங்கை தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணையும் அதன் மீதான தீர்மானமும் கடந்த 15 ஆண்டுகளில் அதன் உண்மையான உள்ளடக்கத்திலிருந்து படிப்படியாக தரம் இறக்கப்பட்டுவிட்டன. 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி என்று மார்த்தட்டி கொண்ட மைத்திரி ரணில் அரசாங்கத்தின் காலத்தில் இலங்கை அரசு ஐநா தீர்மானத்திற்கு இணை அனுசரணை வழங்கியிருந்தது. 2022ஆம் ஆண்டளவில் இந்த விவகாரங்கள் வெறும் மனித உரிமை மீறல்கள், ஊழல் மோசடிகள், அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் பொருளாதார குற்றங்கள் என்ற எல்லைக்குள் மேலும் சுருக்கப்பட்டுவிட்டன. இதன் விளைவாக ஈழத்தமிழர்களின் சர்வதேச நீதிக்கான கோரிக்கை 10-11 முற்றாக நீர்த்து போக செய்யப்பட்டன. இந்த தருணத்தில் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச கைது செய்யப்படலாம் என செய்திகள் கசிந்துள்ளன. இதற்கு பயந்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்க கோத்தபாய நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். 2009 இறுதிப் போர் காலகட்டத்தில் நிகழ்த்தப்பட்ட போர்க்குற்றங்கள், இன அழிப்பு, மனித நேயத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளிலேயே கோத்தபாய உள்ளிட்ட இராணுவ பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சர்வதேசத்தால் தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இன்று அந்த குற்றச்சாட்டுகள் யாவும் திட்டமிட்டு புறந்தள்ளப்பட்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை காரணியாக்கி அவரை கைது செய்வதற்கான நாடகங்கள் அரங்கேறுகின்றன. இந்த அரசியல் நகர்வுகள் இதை வெளிச்சமிட்டு காட்டுகின்றது. தமிழர் விவகாரம் சார்ந்து எந்தவொரு சிங்கள அரசியல் தலைவரோ அல்லது இராணுவ உயர் அதிகாரிகளோ சர்வதேசத்தின் முன்னிலையில் குற்றவாளியாக நிறுத்தப்படக்கூடாது என்பதில் இந்த அரசாங்கமும் உறுதியாக நிற்பதுதான் காரணம். வரவிருக்கும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமைகள் சபை கூட்டத்தொடரில் இலங்கை பற்றிய வாய்மொழி மூல அறிக்கை வெளிவரவுள்ள பின்னணியில் இத்தகைய உள்நாட்டு திசை திருப்பல்கள் அரங்கேறி வருகின்றன என்பதே வெளிப்படை. எனவே தமிழ் மக்களது பிரச்சினைகள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்திலும் ஊழல் மோசடிகளிலும் தொடர்புடைய பலரை கைது செய்துள்ளோம் என்று சர்வதேசத்திற்கு கணக்கு காட்டுவதே இவர்களின் தற்போதைய புதிய தந்திரோபாயமாகும். இதன் மூலம் ஐநா மனித உரிமைகள் சபையிடமிருந்து வரக்கூடிய மேலதிக அல்லது புதிய அழுத்தங்களை குறைப்பதே இவர்களின் பிரதான இலக்கு. இந்த சிந்தனை அனுரகுமார திசாநாயக்க என்ற தனி நபருக்கு உரியதல்ல. மாறாக இலங்கை அரசு என்ற ஒற்றையாட்சி கட்டமைப்பின் பொறிமுறைக்குள் வகுத்துள்ள ஒரு ராஜதந்திர உத்தியாகும். போர் இல்லாதொழிக்கப்பட்ட 2009 மே 28 ஐநா மனித உரிமைகள் சபையின் சிறப்பு அமர்வில் இலங்கை தொடர்பாக முதலாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது இலங்கைக்கு எதிரானதா? மாறாக விடுதலை புலிகளை தோற்கடிப்பதற்காக அப்போதைய மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தை பாராட்டியும் உள்நாட்டு மறுசீரமைப்புக்கு ஆதரவாகவும் இலங்கை அரசே முன்னின்று கொண்டு வந்த தீர்மானம் அது. இந்த உத்தியைத்தான் தற்போது இலங்கை அரசு என்ற பொறிமுறை கட்டமைப்பு அனுர அரசாங்கத்தில் 2026-2027 நகர்த்தவுள்ளது என்பது திட்டவட்டமாகின்றது. இவை திட்டமிட்டு நடத்தப்பட்ட போர்க்குற்றங்கள் மற்றும் மனித நேயத்திற்கு எதிரான குற்றங்கள் என்பதை அந்த அறிக்கை அம்பலப்படுத்தியது. இது ஒரு உலகை ஏமாற்றும் சம்பவம். பூஜ்ஜிய பொதுமக்கள் உயிரிழப்பு என்று உலகை ஏமாற்றி இந்த கோர தாண்டவத்தை ஒரு மனிதநேய மீட்பு நடவடிக்கை என சித்தரித்த இலங்கை அரசின் பொய் வாதங்களை ஐநா நிபுணர் குழு அறிக்கை முற்றாக நிராகரித்தது. 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்தே பேரினவாத சிங்கள அரசின் கட்டமைக்கப்பட்ட கொலைகள் தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையாகவே தொடங்கின என்பதையும் அறிக்கை உறுதிப்படுத்துகின்றது. தற்பொழுது ஒட்டுமொத்த இலங்கையின் ஊழல் மோசடிகள், அதிகார துஷ்பிரயோகம் ஆகிய பொதுவான குற்றச்சாட்டுகளுக்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மற்றும் கைதிகளுக்குள்ளும் தமிழர் விவகாரம் முற்றாக சுருக்கப்பட்டு திசை திருப்பப்படுகின்றது. இதற்கு பின்னால் மிக முக்கியமான 2 காரணங்கள். ஒன்று,
ஒன்று, தமிழர் அரசியல் விவகாரத்தை அல்லது போர்க்குற்றங்களை முன்வைத்து கோட்டபாய ராஜபக்சவோ அல்லது பிற சிங்கள தலைவர்களோ இராணுவ உயர் அதிகாரிகளோ கைது செய்யப்பட்டால் அது சிங்கள பெரும்பான்மையினர் மத்தியில் அனுர அரசாங்கத்திற்கு இருக்கும் செல்வாக்கை முற்றாக சரித்துவிடும். இரண்டாவது, ஐநாவின் பொறுப்புக்கூறல் விசாரணைகள் பொறிமுறையானது பலமுறை கால நீடிப்பு செய்யப்பட்டு இலங்கை அரசிற்கும் கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. அந்த காலக்கெடு எதிர்வரும் 2027 ஆண்டுடன் நிறைவடைகின்றது. எனவே இனிமேலும் கால நீடிப்பை பெற வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்து கொண்ட இலங்கை அரசு என்ற ஒற்றையாட்சி கட்டமைப்பு சர்வதேச அழுத்தங்களிலிருந்து தப்பிப்பதற்காக நாங்கள் உள்நாட்டில் சில சட்ட நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று உலகிற்கு கணக்கு காட்ட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. ஆகவே சர்வதேசத்தை தமக்கு ஏற்றதாக மாற்றி அதே நேரம் சிங்கள மக்களையும் திருப்திப்படுத்தும் நோக்கில் அரங்கேற்றப்படும் நாடகங்கள்தான் இவை என்பதை தமிழ் மக்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கோத்தபாய கைது விடயத்தில் ஈழத்தமிழர்களின் மனநிலை. ஈழத்தமிழர் விவகாரத்தில் சர்வதேச நீதிமன்றத்தில் குற்றவாளியாக நிறுத்தப்பட வேண்டிய கோட்டபாய ஏதாவது ஒரு உள்நாட்டு குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டாலே போதும் என ஈழத்தமிழர்கள் விரும்புவது நம்புவது மிக தவறான மனநிலையாகும் என விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஏனெனில் இது 1920களில் இருந்தே திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட இலங்கை அரசு என்ற பேரினவாத கட்டமைப்பானது காலத்திற்கேற்ப தன்னை தற்காத்து கொள்வதற்காக நகர்த்தும் ஒரு பாதுகாப்பு உத்தி. இந்த இரகசிய உள்ளடக்கத்தை தமிழர்கள் ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இத்தகைய இக்கட்டான அரசியல் சூழலில் இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட தமிழ் தேசிய கட்சிகள் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? தமிழர்களின் நீதிக்கான குரலை சர்வதேச மட்டத்தில் எவ்வாறு தக்க வைக்க வேண்டும்? சிதறுண்டுள்ள சூழலில் இதற்கு மேல் அவர்களுக்கு எவருமே புதிதாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. வரலாற்று பொறுப்பை உணர்ந்து அவர்களே திருந்தி செயலாற்ற வேண்டும் என்பதே பலரது எதிர்பார்ப்பாக உள்ளது.